இங்க செல்வியுமே ஒரு பக்கம் பாக்கியா கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிறதுக்காக இங்க பாக்கியாக்கு விடாம கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியாவுமே இந்த பக்கம் எதார்த்தமா அவங்களோட மொபைல் எடுத்து பாக்குறப்போ இங்க செல்வி கிட்ட இருந்து கால் வரதை கவனிக்கிறாங்க. பட் இருந்தாலும் செல்வி கிட்ட என்ன சொல்றது? சொல்லப்போனா நம்ம வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. செல்வியும் செல்வியோட பையனையும் ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்களே, இப்ப நான் எப்படி அவகிட்ட பேசுறது அப்படின்னு தெரியாம இந்த பக்கம் பாக்கியா ரொம்பவே திணற ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல உங்க செல்வியோட காலை அட்டனே பண்ணாம அவங்களும் அந்த மொபைல் போனை அங்கேயே வச்சுட்டு இந்த பக்கம் தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து எழிலுமே என்னாச்சுமா, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் பாக்கியாவுமே, இங்க பாரு எழில், எனக்கு இந்த பக்கம் இனியாவோட விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. சொல்ல போனா இனியாவை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா பயங்கரமா ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க எழிலுமே, என்னாச்சுமா, நீ எப்பவுமே இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, இந்த மாதிரி பாட்டியும் இந்த மாதிரி கோபியும் வந்து இப்படி பிரச்சனை பண்றாங்கன்ட்டு நீ அதை நினைச்சு பயப்படுறியா, இல்ல இந்த மாதிரி வந்து செல்வி வீட்டுல இருந்து ஆகாஷ் இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்டா நினைச்சு நீ வருத்தப்படுறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியவுமே, இங்க பாருடா, எனக்கு எப்பவுமே வந்து இங்க செல்வி மேல எந்த ஒரு விதமான கோபமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆகாஷை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் ரொம்பவே நல்ல பையன். அதாவது இப்போ இனியாவோட விஷயத்துல என்னால எப்படி இந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இதே ஒரு வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா கண்டிப்பா அந்த விஷயத்துல அந்த விஷயத்தை விட்டு எப்படி வெளியில வர்றதுங்கிற விஷயத்த நான் ரொம்பவே தெளிவா அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ இனியா என்னோட பொண்ணு, என் பொண்ணோட லைஃப் நினைச்சு நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்டா. அதனாலதான் என்னால இனியாவோட விஷயத்துல எந்த ஒரு முடிவு எடுக்க முடியல. அதை விட முக்கியமா இங்க ஆகாஷ் ரொம்பவே நல்ல பையன் தான், எனக்கு தெளிவாவே புரியுது. பட் இருந்தாலும் அவனோட விஷயத்துல என்னால ரொம்பவே தெளிவா எந்த முடிவும் எடுக்க முடியலடா. நான் என்ன பண்றது சொல்லு? இப்போ இனியா இந்த வயசுல இப்படி லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இப்போ இந்த வயசுல அவ படிப்பை பத்தி நான் யோசிக்கிறதா, இல்ல அவ காதலிச்ச மாதிரி இந்த பக்கம் ஆகாஷ நான் சேர்த்து வைக்க முடியுமா? எப்படி இது சரி வரும் அப்படின்ற மாதிரி என் மைண்ட் எல்லாம் பயங்கர குழப்பமா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இங்க எழிலுமே, இங்க பாருமா, நீயா யோசிச்சாலே போதுமா? இந்த மாதிரி நம்ம அப்பாவும் பாட்டியும் யோசிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆகாஷ் நம்ம வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரியோட பையன் அப்படின்ற மாதிரி அவங்களோட தாட்டு மாதிரி நீ யோசிக்காத. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனியா கிட்ட நான் ரொம்பவே தெளிவா பேசினேன். அவ மனசளவுல ரொம்பவே வந்து உண்மையா இருக்கா, ஆகாஷ் மேல உண்மையா ட்ரூ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால அவளை இந்த விஷயத்துல இருந்து நம்ம வந்து நகர்த்தவே முடியாது. சொல்லப்போனா அவளை இந்த விஷயத்தை விட்டு நம்ம மூவ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ ரொம்பவே வந்து ஆகாஷ விரும்பிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த மாதிரி இனியாவோட லைஃப்ல முடிவெடுக்க வேண்டியது உண்மைதான். அவ படிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கல்யாணம் அப்படிங்கிறது செட் ஆகாதுதான். ஆனா இந்த விஷயத்துல நம்ம ஒரு சமாதானத்துக்கு வந்தாகணும். அதே நேரம் இங்க டைரக்டா அப்பாவும் பாட்டியும் பேசுற விஷயத்த நினைச்சு நீ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஏழை வீட்டுல போய் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி எங்க எழில் ரொம்பவே தெளிவா பேசுறாங்க. இதை கேட்டோன்னே எங்க பாக்கியவுமே, கண்டிப்பா கிடையவே கிடையாதுடா, இந்த மாதிரி எனக்கு செல்வி ரொம்பவே நல்லா பிடிக்கும்டா. அது மட்டும் இல்லாம ஆகாஷ் ரொம்பவே திறமையானவன், எப்படினாலும் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவான், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்போ இந்த நிமிஷத்துல இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியாம நான் திணறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் மனசுல இருக்க எல்லா கஷ்டத்தையுமே இந்த கேள்விட்டு சொல்றேன். அப்ப எழிலுமே, இங்க பாருமா, அதெல்லாம் விடு, நீ முதல்ல செல்விக்கு கால் பண்ணி பேசு. அவங்க கிட்ட ரொம்பவே தெளிவா, இங்க பாரு செல்வி, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம நார்மலா போயிடலாம், இந்த பிரச்சனையை நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பேசிக்கலாம், இப்போதைக்கு இதை சால்வ் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லு. ஏன்னா செல்விக்காக வேற யாருமே கிடையாதுமா, நீ மட்டும்தான். செல்வி அக்கா எப்ப பார்த்தாலும் தான் பையனை விட அதிகமா உன்னை பத்தி தான் பேசியிருக்காங்க, உன் மேல ரொம்பவே கேரோட இருந்திருக்காங்க. ஆனா நம்ம இப்ப வந்து அவங்க செல்வி அக்காவை ஒதுக்குறது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி இங்க எழில் பாக்கியாக்கு எடுத்து சொல்லி ரொம்பவே திறமையா இந்த பக்கம் வந்து அந்த பிரச்சனையை முடிக்க சுமூகமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் பாக்கியாவுமே, இல்லடா எழில், நான் முடிவு பண்ணிருக்கேன், நாளைக்கு காலையில ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு டைரக்டா இங்க செல்வியோட வீட்டுக்கு போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுறணும். ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே வந்து கோபியும் கோபியோட அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. அந்த பிரச்சனைக்காகவே நான் அவளை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க பாக்கியா ஒரு முடிவோட இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க கோபியும் செலியனும் சேர்ந்துக்கிட்டு இதுக்கு மேல இந்த விஷயத்தை விடக்கூடாதுப்பா, இனியா கிட்ட வர்றதுக்கு அந்த பிச்சைக்கார நாய்க்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். சொல்ல போனா நம்ம வீட்டு பொண்ணு அவன் லவ் பண்றான்னா அவனை இப்படியே விட்டோம்னா சரி வராதுப்பா, அவனை கைய கால உடச்சு விட்டாதான் இதுக்கு மேல நம்ம லைஃப்கே வரமாட்டான், இனியாவையும் தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க செலியனும் கோபியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே எங்க கோபியுமே, நீ கவலைப்படாத செலியன், நாளைக்கு காலையில நம்ம ரெண்டு பேரும் செல்வியோட வீட்டுக்கு போறோம். போனது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு ஆகாஷ இனிமேல் இனியா பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாம அப்படி ஏதாவது எசக்க புசக்கா பேசினா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு போடு போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி காலையில எந்திரிச்சு இந்த பக்கம் கோபியும் செல்லியும் செல்வியோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க செல்வியுமே, இதுக்கு மேல என் அக்காவை பார்த்து என் அக்கா என்ன திட்டினாலும் பரவாயில்ல, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க செல்வியுமே காலங்காத்தாலே டைரக்டா பாக்கியாவை பாக்குறதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல போய் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுமே இந்த பக்கம் செல்வியை பார்க்க வரணுங்கிறதுக்காக வேக வேகமா பாக்கியா வீட்டுல இருந்து கிளம்பி அவங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்காங்க.
இன்னொரு பக்கம் இங்க டைரக்டா இந்த ஆகாஷ் வீட்டுக்கு போன கோபியும் செலியனும் சேர்ந்துக்கிட்டு இங்க ஆகாஷையும் செல்வியும் வெளியில கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க எல்லாருமே என்னாச்சு செல்வி அக்கா வீட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்ப கரெக்டா ஆகாஷ் மட்டும் தான் வெளியில வராரு. ஆகாஷை பார்த்த கோபியுமே ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இவ்வளவு தைரியம் இருந்திருந்தா எங்க வீட்டு பொண்ணை நீ லவ் பண்றேன்னு சொல்லி அவன் மனசை ஏமாத்தி இந்த மாதிரி வந்து உங்க பக்கம் எடுத்துலான்னு பாத்தியா, எல்லாம் பணத்துக்காக தானடா பார்த்தா அப்படின்ற மாதிரி இங்க கோபி ரொம்பவே வந்து கேவலமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஆகாஷ்மே இல்ல அங்கிள் நான் அப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கல, இதுக்கு மேல உங்க பொண்ணு பக்கம் நான் வரமாட்டேன், தயவு செஞ்சு விட்டுருங்க, இதுக்கு மேல உங்க பொண்ணு சரி நான் வரமாட்டேன், என்னையும் எங்க அம்மாவையும் தனியா வாழ விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவருமே நம்மளால வந்த பிரச்சனை எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சுமூகமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க செலினுமே கொஞ்சம் கூட அமைதி இல்லாம இங்க டைரக்டா ஆகாஷோட சட்டையை பிடிச்சி அவரோட கணத்துல பலார் ரெண்டு அறைய விட்டு இங்க பாருடா இப்ப சொன்னதை சொன்னபடி செய்யணும், அப்படி செய்யலன்னு வச்சுக்க நீயும் உங்க அம்மாவும் இந்த ஏரியாலே இருக்க மாட்டீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இங்க செலின் பயங்கரமா வந்து ஆகாஷம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆகாஷ்மே இங்க பாருங்க நான் ஏற்கனவே ரொம்பவே காயப்பட்டிருக்கேன், நீங்க என்னதான் அடிச்சாலும் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன், உங்களுக்கு அடிக்க உரிமை இருக்கு நீங்க அடிச்சுக்கங்க, ஆனா இதுக்கு மேல உங்க பொண்ணோட வலிக்கு வரமாட்டேன்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆகாஷ்மே உள்ள போயிடுறாரு. இதை பார்த்தோன்னதான் கோபிக்கு தெரியுது, சரி ஓகே அப்ப இனிமேல் இந்த பையன் நம்ம பொண்ணு பின்னாடி சுத்த மாட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் செலியனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க இனியாவுமே எப்படியாவது இந்த பக்கம் ஆகாஷ் கால் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே காலையிலே கிளம்பி டேரக்டா காலேஜ் போயிடுறாங்க. போனது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இந்த பக்கம் மொபைல் போன் வாங்கி ஆகாஷ்க்கு கால் பண்றாங்க. ஆகாஷ்மே இனியாவோட போன் வரதை பார்த்த உடனே இந்த பக்கம் கால் அட்டன் பண்றாரு. பண்ணிட்டு என்னம்மா சொல்லு இனியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இனியாவுமே என்னாச்சு ஆகாஷ் என்ன மன்னிச்சிரு, இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு நான் தானே காரணம் அப்படின்ற மாதிரி இனியா ரொம்பவே வந்து கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது கேட்டு ஆகாஷ்மே இங்க பாரு இனியா இதுக்கு மேல நீ எனக்கு போன் பண்ற வேலை வச்சுக்காத, நம்மளோட லவ் இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல என்ன பத்தி எங்க அம்மாவை பத்தி தான் யோசிக்க முடியும், ஏன்னா எங்க அம்மா என்ன நம்பி ரொம்பவே ஏமாந்து போயிட்டாங்க, இதுக்கு மேல எங்க அம்மாவை என்னால ஏமாத்த முடியாது, தயவு செஞ்சு என்ன மறந்துரு, இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆகாஷ் ரொம்பவே ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது கேட்டுட்டு இருக்க இனியாக்கு பயங்கரமா அழுக வர ஆரம்பிக்குது. ஏன் ஆகாஷ் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுல இருந்து வந்து திட்டினாங்க பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக நீ என்ன விட்டுட்டு போறியா, ஏன் இப்படி பண்ற, நம்ம ரெண்டு பேரும் அப்ப லவ் பண்ணதெல்லாம் போய் தானா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க ஆகாஷ்மே இல்ல இனியா இதுக்கு மேல என்னோட ஸ்டேட்டஸ்க்கும் உன்னோட ஸ்டேட்டஸ்க்கும் ஒத்தே வராது, ஏன்னா என்னோட லைஃப்ல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு மேல வர வேண்டிய நிலைமை இருக்கு, ஆனா உனக்கு அப்படி கிடையாது, அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பாவும் உன்னோட அண்ணனும் இங்க வந்திருந்தாங்க, வந்தது மட்டும் இல்லாம என்கிட்ட இந்த விஷயத்த என்ன அடிச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க, இதுக்கு மேல நான் இனியோட வழிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால அவங்களே நான் இனிமேல் தொந்தரவு பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆகாஷ்மே தன்னோட காலை கட் பண்றாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க இனியாக்கு சுத்தமா இந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியல. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஆகாஷ நம்மளோட அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபத்தோட அவங்களுமே காலேஜ் இருந்து டேரக்டா வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க செல்வியோட வீட்டுக்கு போன பாக்கியவுமே இங்க செல்வி இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ஆகாஷ் கேட்கறாங்க. ஆகாஷ்மே எங்க பாருங்க ஆண்டி அம்மா உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க, இல்லாம நான் உங்ககிட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் உங்க வீட்டுக்கு பண்ண துரோகத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல உங்க வழிக்கு நான் வரமாட்டேன், இனியவன் நான் பார்க்க மாட்டேன், அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், அது மட்டும் இல்லாம நீங்க அங்கிள்கிட்டையும் உங்க பையன் கிட்டையும் சொல்லிடுங்க, ஏன்னா அவங்க இங்க வந்து என்கிட்ட என்ன அடிச்சு இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசினாங்க, அவங்க கிட்டையும் தான் சொல்லியிருக்கேன், இதுக்கு மேல இனியோட வழிக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எங்க அம்மாவை மட்டும் கஷ்டப்படுத்திடாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க ஆகாஷ்னு சொல்றாங்க. இது கிட்ட பாக்கியக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. எனக்கு கோபியும் செலியனும் வந்து உன்னை அடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற ஆகாஷ்மே ஆமாங்க என்ன அடிச்சாங்க, ஆனா அவங்க அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, ஏன்னா நான் தப்பு பண்ணிருக்கேன்ல, கண்டிப்பா என் மேலேயும் ஒரு தப்பு இருக்கு, என்னதான் இனியா என் மேல விருப்பம் வச்சிருந்தாலும் அந்த விஷயத்த நான் நிராகரிச்சிருக்கணும், நான் தானே அதை ஏத்துக்கிட்டேன், அதான் எனக்கு அவங்க அடிக்கும் போது எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம தான் இருந்தேன், ஏன்னா நான் பண்ண தப்புக்கு அவங்க என்ன அடிச்சது சரிதான் அப்படின்ற மாதிரி எங்க ஆகாஷ்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியக்கு ரொம்பவே ரத்தம் எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப டென்ஷனோடையும் கோபத்தோடையும் இந்த பக்கம் அவங்களும் வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எங்க வீட்டுக்கு போன செல்வி கிட்ட டைரக்டா எப்பவும் போலயே ஈஸ்வரி பயங்கரமா வந்து ரகடா பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா என்னடி இந்த மாதிரி வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை வளைச்சு போடுறதுக்காக உன் பையனை வளர்த்தியா, சொல்லப்போனா உன் பையனை வச்சு எப்படியாவது இனியா பாப்பாவை கல்யாணம் பண்ணி எங்க ஹோட்டல்ல ஒரு ஹோட்டலை உன்னோட பேருக்கு மாத்திக்கிட்டு நீ ஓனரா இருக்கலாம்னு நினைக்கிறியா, அந்த அளவுக்கு உனக்கு பணத்தை நாள் ஆசை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இங்க செல்விய பயங்கரமா போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப செல்வியுமே இங்க பாருங்கம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு சொத்து மேலையும் பணத்து மேலேயும் எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, என் பையன் பண்ண தப்புதான், இதுக்கு மேல இனியா பாப்பா வலிக்கு என் பையன் வரமாட்டான், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க, இதுக்கு மேல நான் அக்கா கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன், அக்கா கூட நான் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, எனக்கு அக்காவை ரொம்பவே பிடிக்கும், அவங்க கிட்ட மட்டும் நான் மன்னிப்பு கேட்டு கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க செல்வியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே உன்ன மாதிரி கேவலமானவெல்லாம் மறுபடியும் நான் வீட்டுக்குள்ள விட முடியாது, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில போ, நீ யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க தேவையில்ல, நீ உன் பையனும் பண்ண வேலைக்கு உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது, சொல்லப்போனா உன்னையும் உன் பையனையும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், இன்னொரு டைம் இனியா கிட்ட வந்து பேசுங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி மறுபடியும் செல்வியை ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
அப்ப கரெக்டாங்க கரெக்டான டைமிங்க்கு வந்த பாக்கியாவுமே இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி செல்வியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இங்க பாருங்க, செல்வியை திட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அவ என்னோட ஃப்ரெண்டு, சொல்லப்போனா என்னோட சகோதரி மாதிரி. இத்தோட உங்களோட புராணத்தெல்லாம் நிறுத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து அவங்கள பேசுறதை நிறுத்த வச்சுட்டு இந்த பக்கம் பாக்கியா செல்வி கிட்ட, என்ன மன்னிச்சிரு, நான் சொல்ல போனா உன் மேல நான் ரொம்பவே நம்பிக்கை இல்லாமலாம் கிடையாது. நான் உன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆகாஷ் பண்ணதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது. அவன் அந்த வயசு கோளாறுல பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம இந்த ஆகாஷ் மட்டும் இப்படி பண்ண கிடையாது. இனியா மேலேயும் தப்பு இருக்கு. இனியாதான் முக்கியமான காரணமே அப்படின்ற மாதிரி இங்க இனியாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை கேட்டுட்டு இருக்க செல்வியுமே, அக்கா என் பையன் இவ்வளவு பண்ணியும் என் மேல உனக்கு கோபம் இல்லையாக்கா, ஏன்க்கா என்கிட்ட கோவமா பேச மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப பாக்கியவுமே, இங்க பாரு செல்வி, உன்னை பத்தியும் ஆகாஷ பத்தியும் எனக்கு நல்லா தெரியும், புரியுதா? ஆகாஷ் எந்த ஒரு காரணத்திலையும் தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் இனியாதான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து ஆகாஷோட மனசை மாத்திருக்கா. அந்த விஷயத்த நான் ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இனிமேல் எந்த ஒரு விஷயத்திலையும் நீ கவலைப்படாத. இப்போதைக்கு இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் ஆற போடுவோம், அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டாங்க வந்து கோபியும் சொல்லிக்கணும், என்னது அப்ப அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னா என்ன, அப்ப ஆகாஷ்க்கும் இனியாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு முடிவு பண்றியா பாக்கியா அப்படின்ற மாதிரி இங்க கோபி கேக்குறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. ரொம்பவே டென்ஷனோட, எவ்வளவு தைரியம் இருந்தா ஆகாஷ் மேல போய் கை வச்சுட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு திமிரு வந்துருச்சா? இன்னொரு டைம் நீங்க ஆகாஷ் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. முதல்ல நீங்க என்ன யோகியமா, ரொம்ப யோகியமா இந்த மாதிரி வந்து ஆகாஷை போய் அடிச்சுட்டு வரீங்க? நீங்களே ஒரு கேடு கட்டவன், அப்புறம் என்ன இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க செல்விக்கு, பாக்கியாக்கா நமக்காகவும் நம்ம பையனுக்காகவும் எந்த அளவுக்கு பறிஞ்சு பேசுறாங்கன்னு சொல்லி அவங்களுமே போய் மலைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பாக்கியவுமே, என் பொண்ணு விஷயத்துல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இதுக்கு மேல என் இனியா விஷயத்திலையும் ஆகாஷ் விஷயத்திலையும் நீங்க தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசி முடிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே, எங்க பாரு பாக்கியா, நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட மாதிரி மறுபடியும் உன் பொண்ணோட வாழ்க்கையை நீ அழிக்க நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல என் பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி கேக்குறாங்க. ஆனா இதை கேட்டவொன்னு பாக்கியாவுமே, நீங்க பாருங்க, நீங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உண்டான அருகதை இழந்துட்டீங்க. ஏன்னா நீங்க ரொம்பவே கேவலமானவங்க அப்படிங்கிறத அடிக்கடி நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்க பையனும் இதுக்கு மேல என் வீட்டுல இருக்கக்கூடாது. 2 பேரும் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. நீங்க இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா எங்க லைஃப் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சொல்லப்போனா இனியா இப்படி ஒரு நிலைமைக்கு போறதுக்கான முக்கியமான காரணமே நீங்க தான். ஏன்னா நீங்க தான் ரோல் மாடலா இருக்கிறன்ற பேர்ல எல்லாருமே தேவையில்லாம பேசி அவங்க லைஃப குட்டையை குழப்பி அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க 2 பேருமே இங்க இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லி இங்க பாக்கியாவும் ஈஸ்வரியும் கோபியும் வெளியில போக சொல்றாங்க. இதை கேட்ட 2 பேருமே அப்படி ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்களுக்குமே இந்த விஷயத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல. என்னாச்சு, பாக்கியா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே அவங்க டென்ஷன் ஆகியும் கோபத்தோடையும் இந்த பக்கம் பாக்கியாவை பாக்குறாங்க. ஆனா பாக்கியவுமே, இங்க பாருங்க, என் பொண்ணோட லைஃப்லயோ என் பசங்களோட லைஃப்லயோ என்ன முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுக்க கூடாதுங்கிறது எனக்கு தான் உரிமை இருக்கு, உங்களுக்கு அந்த எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட அவங்க எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் அவங்களுமே என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பாக்கியாயும் இப்படி முட்டாள்தனமா இருக்கா, எதையுமே புரிஞ்சுக்காம எல்லாரையும் இப்படி வெள்ளந்தித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாக்கியா மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க.